அடுத்தடுத்து மழை பாதிப்பு நிலவரங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். தற்போது நெல்லை ரயில் நிலையம் வெள்ளப்பெருக்கில் மிதந்து கொண்டிருக்கிறது. கனமழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழலில் நெல்லை ரயில் நிலையம் தண்ணீரில் தத்தளித்தவாறு இருக்கிறது. ரயில் நிலைய தண்டவாளங்கள் அனைத்தும் தண்ணீரில் மூழ்கி இருக்கின்றன. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் லதா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் லதா, கூடுதல் விவரம். வணக்கம். ஏற்கனவே திருநெல்வேலி பகுதியில் பெய்த மழையின் காரணமாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், அதே போல இந்த பகுதியில் இருக்கக்கூடிய காவல் நிலையங்கள் என அனைத்தும் நீரில் மூழ்கி இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய முக்கிய ரயில் நிலையமான திருநெல்வேலி ஜங்ஷன் ரயில் நிலையமானது நீரில் சூழ்ந்து காணப்படுகிறது. குறிப்பாக தண்டவாளங்கள் அனைத்தும் நீரில் மூழ்கி இருக்கக்கூடிய ஒரு காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக வட தமிழகத்தில் பெய்த மழை பாதிக்கப்பட்டு பொதுமக்களினுடைய இயல்பு வாழ்க்கை தற்பொழுதுதான் திரும்பி இருக்கிறது. இதற்கிடையே தற்பொழுது தெற்கு மாவட்டங்களில் மழையானது வெளுத்து வாங்கிய ஒரு நிலையில் தற்பொழுது இந்த பகுதியை சேர்ந்த மக்களினுடைய இயல்பு வாழ்க்கையானது முற்றிலும் பாதிக்கப்பட்டு இருக்கிறது. ரயில்கள், போக்குவரத்து, அதே போல பேருந்துகள் என அனைத்தும் முடங்கி இருக்கக்கூடிய ஒரு நிலையில் தற்பொழுது திருநெல்வேலி ஜங்ஷன் ரயில் நிலைய தண்டவாளங்கள் முழுவதும் மழை நீரால் சூழ்ந்து இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஏற்கனவே மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முழுவதும் மழை நீர் சூழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு நிலையில் தற்பொழுது இந்த ரயில் நிலையம் மழைநீர் சூழ்ந்து தண்டவாளங்கள் மழை நீரால் மூழ்கி இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.